டூலில் தான் உங்களுக்கு வந்து எம்சிபி கான்செப்ட் வருது. மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படி டூல்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சராக ப்ரொடக்ஷன் கிரேடுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் வந்து வருது. இதில் வந்து ஏ டு ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஜென்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஒர்க் ஃப்ளோ நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஏஜென்ட் வந்து இன்னொரு ஏஜென்ட்டை பேசணும். எப்பா நீ போய் ஃப்ளைட்டு அவைலபிளான்னு பாரு. இன்னொரு ஏஜென்ட்டை போய் சொல்லும், இப்போ அவன் வந்து ஃப்ளைட் அவைலபிள்னு சொல்லிட்டானா நீ அந்த ஏரியாவில் ஹோட்டல்ஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 3 எல்எல்எம் மாடல்ஸ் வந்து பேசிக்கும், ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து பேசிக்கும். அதான் வந்து ஏ டு ஏ, ஏஜென்ட் டு ஏஜென்ட். இப்போ இது இதே வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்விக்கியில் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி அதை வந்து புக் பண்ணிடு, நான் ரெகுலராக ஒரு மெடிசன் ஆர்டர் பண்ணுவேன்ல, ஸோ அதை புக் பண்ணிடு அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும்ல செக்யூரா. ஸோ அதுக்கு தான் ஏ டு பி, ஏஜென்ட் டு பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க, கம்பெனியோட நேமு பொசிஷன் எல்லாம் ஓகே. இப்போ கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியணும்ல. கம்பெனி நேம் மட்டும் இருந்தால் போதுமா? இது என்ன கம்பெனி, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, பெரிய கம்பெனியா, எங்கே என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. அதெல்லாம் வந்து ப்ராம்ப்டில் கொடுக்கலாம். ஆனால் ஒரு கம்பெனியை பற்றி, ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது அப்படின்னா ஒரு 100 பிடிஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே லைக் ஒரு 15 பிடிஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ப்ராம்ப்டில் கொடுக்க முடியுமா? அது நம்மளுக்கு தேவையில்லாமல் என்ன ஆகும்னா காஸ்ட் ஆடப் ஆகும். ஏன்னா எல்எல்எம்கிட்ட நீங்கள் உள்ள எவ்வளோ டெக்ஸ்ட் போகுது, எவ்வளோ வெளியில் வருது, அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து காஸ்ட் இது பண்ணுவீங்க. இப்போ தேவையில்லாத நம்ம கான்டாக்ட்ஸ்லாம் கொடுத்தனா எல்எல்எம்மும் குழம்பும் மாடலும் குழம்பும், நம்மளுக்கு வந்து தேவையில்லாத காஸ்ட் வாங்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் ரேக் யூஸ் பண்ணலாம், ரிட்ரீவல் ஆகும்ன்ற ஜெனரேஷன், அந்த இது யூஸ் பண்ணலாம். ஸோ ரேகை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அது லாங் செயின் வெர்ஷன் 0.3, இப்போ லாங் செயின் வெர்ஷன் 1 இருக்குது. ஸோ